ஜெபம். அன்புள்ள அருமை அப்பாவே, அப்பா, இந்த தருணத்தை எங்களுக்கு நீ கொடுத்த உன்னுடைய ஒப்பேற்பட்ட கிருபைக்காய் நன்றி. ஐ ஹீல் யூ, யூ டெல் அபவுட் மீ. நான் உன்னை சுகப்படுத்தி இருக்கிறேன், நீ என்னை பற்றி சொல்லு என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். என்னால் இயன்ற மட்டும் நடந்து திரிந்த பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த தருணத்தை கொடுத்தீரே, உமக்கு கோடி கோடி நன்றி. இதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கித்தார். குப்பையிலும் தூசியிலும் கிடந்த எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கிருபையோடு கூட்டி கொடுத்திருக்கும் பொழுது இன்னும் இல்லாதவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக என் கிருபை பாராட்டும். இயேசுவின் மகன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. நான் சிஎம்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது 1981 பிப்ரவரி மாதம் நான் சாமிநகரில் இருந்து வேகமாக கிளம்பி வருவேன். எப்போவும் 7 மணி பஸ்ஸை பிடிப்பேன். ஒரு 5 to 7 எப்படியோ அது வரும். ஏன்னா காட்பாடியிலிருந்து வர்ற பஸ்ஸு பாகாயத்தில் டெர்மினேஷன். அங்கிட்டு வரும்போது ஓட்டையில் நாங்கள் தான் ஏறுவோம். ஆக அந்த பஸ்ஸில் சிஎம்சி போகிற ஸ்டாஃபு, சிஎம்சிக்கு வர்ற பேஷண்ட்ஸு, இல்லை சிஎம்சியில் இருக்கிறவங்கள பார்க்க வர்ற ரிலேட்டிவ்ஸு, இப்படிப்பட்டவங்க தான் ஏறுவாங்க. ஆனால் ரஷ்ஷாக இருக்கும் காலையில். ஆக நான் எப்படியும் பஸ் கிடைக்கணும், நான் முதல்ல ஏறிடணும். இன்னும் நடந்து வரும்போதே ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவேன். வந்து ஏறிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா வெற்றின்னு ஒரு எம்எஸ்சி ஸ்டாஃபு என் பக்கத்தில் உட்காந்துருந்தது. அது என்கிட்ட பேச்சு இழுக்க ஆரம்பிச்சது. என்னத்தை பற்றி பேச்சு இழுக்கன்னா, நீங்கள் மட்டும் இந்த அடங்காத 4th கிளாஸ் ஒர்க்கர்ஸை எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. எனக்கு என்னடா இது நேரத்தில், ஏம்மா தெரியாதா? அதான் 10 பேரை அனுப்பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை ஏன் இந்த மெட்டர்னிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 4th கிளாஸ் ஒர்க்கர்ஸ் வெளியே நிற்கலை? அப்போ இதே மாதிரி மற்ற 33 டிபார்ட்மெண்ட்லேயும் வெளியே நிற்காமல் உள்ளே போயிருந்தா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லையே இன்னும் பேசினாங்கல்ல. அதைத்தான் மேடம் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பிள்ளை நல்ல ஆட்டிடியூடில் கேட்குது. அந்த பிள்ளைக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டு, அப்பா நான் ஸ்வீப்பர், அட்டெண்டர், இன்னும் 4th கிளாஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு மற்றவங்க கூப்பிடுற மாதிரி என் பச்சை சேலை இங்கே வா, என் வெள்ளைச்சேலை இங்கே வா, டேய் உன்னையத்தான் கூப்பிடுறேன், இப்படி பேச மாட்டேங்கப்பா. அப்போ எப்படி தான் கூப்பிடுறீங்க நீங்கள்? நான் பேரை சொல்லி எனக்கு வயசுக்கு மூத்த அம்மாவாக இருந்தா, அம்மா சுசேம்மா கபான்னு சொல்லுவேன். இல்லை பெரிய ஆளாக இருந்தா, அந்தோணி இங்கே வாங்கப்பா சொல்லுவேன். சின்ன பையனாக இருந்தா, அந்தோணி வாடா, இந்த 7 ரூபா ஏன்டா இங்கே கிடக்கு சொல்லுவேன். வயசுக்கு தகுந்து ஸ்வீப்பராக இருந்தாலும் அட்டெண்டராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஏன் நான் என்ன, நான் ஒரு கிறிஸ்தவர். ஒரு ஆண்டவர் படித்தது ஆத்துமாக்களை. அந்த ஆத்மா ஏழை ஆத்மாவாக இருக்கலாம், பணக்கார ஆத்மாவாக இருக்கலாம், படித்த ஆத்மாவாக இருக்கலாம், படிக்காத ஆத்மாவாக இருக்கலாம். இன்னைக்கு உன்னையும் என்னையும் நம்ம அப்பா அம்மா படிக்க வைக்காமல் விட்டுருந்தா நம்ம அந்த தோட்டி வேலை, அந்த அட்டெண்டர் வேலைன்னு பார்த்தா நம்மளை அப்படி யாராவது கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அடங்காமல் இருக்காங்கல்ல, அதனால தானே எப்படி கூப்பிடுறோம். இல்லைம்மா, நம்ம அவங்கள அடங்க வச்சுக்கலாம். நம்ம அன்பாக அவங்கள கூப்பிட்டோம்னா, நம்மளை படித்த ஆண்டவர் அவங்களையும் படிச்சிருக்காரு. எப்படி அவங்க
நாய் மாடா கோழியா, அவங்களும் 2 கால் உள்ள மனுஷன் தானே, உன்ன மாதிரி என்ன மாதிரி தானே படைச்சாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, வாம்மா போம்மா, இந்த வையுமா, ஏம்மா அதை சுத்தம் சரியாக பண்ணலை, இன்னொருக்க பண்ணுமா, அப்படி நம்ம பேசினோம்னா நல்லாயிருக்கும். 2வது, அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை லிசன் பண்ணணும். இன்னைக்கு வீட்டில் இருந்து வந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு, சாப்பிட முடியலை, வந்தாங்கன்னா ஆமாம் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா, இந்தா சொல்லி என்கிட்ட இருக்கிற காசு ஒரு 25 பைசா கொடுத்தா 2 இட்லி வாங்கி தின்னுட்டு வந்துடுவா. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம கொடுக்குறது 25 பைசா. அப்படியெல்லாம் நான் அன்பாக இருப்பேன்ப்பா. நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவங்கள அன்பாக நடத்தினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மஞ்சக்காமல பேஷண்ட்டை டாக்டர் 2 நாளைக்கு ஒரு லீவு கொடுத்து வர சொல்கிறாரு. கஸ்பாலேருந்து வரலாம். அவன் 55 வயசு பொம்பளை, கஸ்பாலேருந்து 2 நாளைக்கு ஒருக்க நடந்து வரலாம். எனக்கு வயிற்றுச்சலாக இருந்துச்சு. நேராக ஓபிடி போய் அவளை பார்க்குற டாக்டர் தயவுசெய்து ஜாண்டிஸ் ஒரு வாரத்துக்கு ஒருக்க வர சொல்லி மெடிசன் கொடுங்க. அவள் பாவம், அவள் வாங்குகிற 200 ரூபாய் சம்பளத்தில் வேணா ஆட்டோவிலே வர முடியும், இல்லை ரிக்ஷாவில் வர முடியுமா? ஆமாம் டாக்டர் சொன்னேன். அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டுட்டு, சரி சிஸ்டர் நீங்கள் சொன்னது நல்லது, நான் வாரத்துக்கு ஒருக்க கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. இது மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு அன்பை காட்டுவேம்மா. அதுதாம்மா 4th கிளாஸ் ஒர்க்கர்ஸு என் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அன்னைக்கு கேட்டுக்கு வெளியே நிற்கலை அப்படின்னு சொன்னேன். இப்படி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு சாரதி மாளிகை தாண்டி வருது. என்னுடைய சுவாபம் என்ன, சாரதி மாளிகைக்கிட்ட வரும்போதே எழுந்து நின்றுப்பேன். சாரதி மாளிகைக்கிட்ட வந்து படிக்கட்டில் நின்னேன்னா தான் சிஎம்சி பஸ் ஸ்டாப்பில் முதலாளாக இறங்குவேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் கடைசியில் இறங்கினோம்னா நம்ம இது வார்டு போய் சேரவே 1/2 மணி நேரம் ஆயிரும். அப்போ ஷார்ப்பாக பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ண முடியாது. இதுக்காக நான் முதல் ஆளாக படிக்கட்டில் நிற்பேன். இந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே வந்ததில்லை, இந்த பிள்ளையோட நான் பேசிக்கிட்டு இருந்ததில்லை, டிலே ஆகிப்போச்சு. பஸ்ஸு காட்பாடியை நோக்கி ஃபேஸ் பண்ணி நிற்கிது. சிஎம்சி பஸ் ஸ்டாப்பில் வந்து நல்ல வேலை கண்டக்டர் டீ குடிக்க போயிட்டாங்க. ஏய் வெற்றி இறங்குமா கீழே, நீ கேட்டுக்கிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பஸ்ஸில் எல்லாரையும் இறங்கிட்டாங்க சொல்லி வேகமாக இறங்கி ரோட்டை கிராஸ் பண்ணி சிஎம்சி பஸ் ஸ்டாப் நிற்கிறதுக்கு வந்தேன். வந்தால் எனக்கு பின்னாடி ஒரு பஸ் வந்தான் பாருங்க. எங்கள் பஸ் ஸ்டாப்லேயே நிற்காம எங்கள் பஸ்ஸிலேருந்து இறங்கின ஆட்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே பஸ் ஏற்றி விட்டுட்டான். உயின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்ன பண்ணேனே தெரியல. என் கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. ஓன்னு நான் சொன்னேன், ஏய் கோழி குஞ்சு மேலே ஏற்றுற மாதிரி எங்கள் ஸ்டாஃப் மேலே ஏற்றிட்டு போகிறானே. கத்தி அழுதுட்டு சும்மா இல்லை, என் கூட என் லஞ்ச் பேக்கு போட்டேன். ஒத்த கால் செருப்பும் விழுந்துருச்சு. ஒத்த கால் செருப்பை போட்டுக்கிட்டு இந்த விழுந்து கிடக்கிறவங்கெல்லாம் யாருன்னு எப்படி இருக்காங்க, அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்குறேன். ஒரு பையன் கிடக்கிறான். அவன் வந்து அப்புறம் கேள்விப்பட்டேன், அவங்க அக்கா ஸ்டாஃப் நர்ஸு வேலை பார்த்தது, அதை சைக்கிளில் கொண்டு வந்தவன் அவனும் விழுந்து கிடக்கிறான். அவன் நெஞ்சு மேலே ஏறிடுச்சு. வாலிப பையன் அப்படியே வட்டமாக ரத்தம் கிடக்கு. இனி யாரை தூக்கி காப்பாற்ற முடியும் சொல்லி இப்படி திரும்பினேன். அந்த சைக்கிள்கார பையனுடைய அக்கா கொஞ்ச நேரம் விட்டா கூட இந்த பிள்ளை சேர்த்து போமே, இதை சீக்கிரம் தூக்கிட்டு போயிட்டா, ரத்தம் கொடுத்து தையல் போட்டு காப்பாற்றிடலாமே சொல்லி
என் கையை தலையிலையும் வண்டியிலையும் வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே கை ரிக்ஷா இழுத்துக்கிட்டு போவாங்க. அவங்க நின்னானுங்க, அப்பா இந்த பிள்ளைய காப்பாற்ற எனக்கு பாப்பா கொஞ்சான்னு கெஞ்சினேன். பக்கத்தில் இருக்க வேண்டிய போகாதடா போலீஸ் கேஸுடா. அவன் சொன்னான், ஆமாடா இந்த அம்மா அந்த அந்த பொண்ணை காப்பாற்றிடுவோன்னு கெஞ்சினாங்கடா, பாவம்டா, வாடா நான் போகிறேன்டா நீ இல்லா சொல்லிட்டு வந்து என் கூடையை எடுத்தான், செருப்பு எடுத்தான். அம்மா போட்டுக்கங்க, நீங்கள் ஏறி ரிக்ஷாவில் உட்காருங்க, நான் அந்த பிள்ளையை தூக்கி உங்கள் மடியில் கொடுக்குறேன், இறுக்கி பிடிச்சிக்கங்க தலையை, சீக்கிரமாக கொண்டு போயிருவோம் அவுட் பேஷண்ட்டில். அங்கிட்டு குள்ளு புஷ்பா இருந்துச்சு. செக்யூரிட்டி நின்னாரு. குள்ளு புஷ்பா கீழே விழுந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் தள்ளுது. ஐயோ செக்யூரிட்டி, அந்த குள்ளு புஷ்பாவை கொஞ்சம் கை கோர்த்து இழுத்துக்கிட்டு வாப்பான். நான் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்துடுறேன் மேடம். தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்துட்டோம். அங்கே போனோம், காஷாட்சியில் விட்டான். காஷாட்சியில் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, முதல்ல உங்கள் சொந்தக்காரங்களான்னு. இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டு, 3 பேர் ஸ்பாட் டெட்டு, நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். டைரக்டரும் போலீஸ் சூப்பரண்டும் வந்தாங்க, பார்த்தாங்க. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்களா? நாங்கள் சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாமி நகரில் இல்லாமல் வெளியிடத்தில் இருந்துக்கிட்டு சாட்சி முடிகிற வரைக்கும் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லி ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணார் ஜட்ஜு. வக்கீல் எவ்வளவோ என்னைய டைல்யூட் பண்ண பார்த்தாங்க. டோன்ட் டைல்யூட் ஹர், ஷீ இஸ் அ பக்கா ஐ விட்னஸ், யூ கேனாட் டைல்யூட் ஹர் அப்படின்னு சீஃப் ஜட்ஜு வக்கீல் அது பண்ணார். அன்னைக்கு அந்த பெட்டியை தான் துணைக்கு கூட்டிகிட்டு போனேன். 2 பேரும் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, தானம் பண்ண ஒரு கிளர்க்கு பின்னாடி விழுந்து கிடந்திருக்காரு. அவரையும் தூக்கிட்டு வந்து போட்டு அவர் 1 வீக் ஐசியூலேயே இருந்து இறந்திருக்காரு. ஆக 4 பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க. அந்த 4 பேருக்கும் அந்த பஸ் ஓனர் ஏதோ கொடுத்து த்ரூ த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு பெனிஃபிட்டட் ஆச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் நினச்சி பார்த்தேன்னா, என்ன ஆண்டவரே, நான் தான் முதல்ல போய் விழுந்திருக்கணும், என் மேலே தான் பஸ் ஏறி இருக்கணும். இந்த பெட்டி என்னோட பேசி பேசி என்னை கடைசியாக இருக்க வச்சது உங்கள் கிருபை தானா, உங்கள் இறக்கம் தானாப்பா. நான் அப்பா ஆண்டவரை யோசித்து பார்த்தேன். என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, அம்மா உங்களை காப்பாற்றினது உங்களையும் காப்பாற்ற, அந்த 2 ஆட்களையும் காப்பாற்ற, அதோடு கூட இந்த 4 பேர் செத்தவங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு போட்டா போனீங்களே, அவங்களுக்கும் உதவி செய்யுமா. ஆண்டவர் லேசானவர் இல்லை உங்க ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏசப்பா என் காலடிகளை அளந்து வைக்கிறவர் ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை காட்டினார். அவருக்கு இன்னைக்கும் நன்றியாக இருக்கிறேன். நான் எப்பவும் அவரை பற்றி சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு பயங்கரமான பெருமைக்காரி, பொருளாசக்காரி. அப்படிப்பட்டவளை ஆண்டவர் சிச்சித்து என்னை மறுரூபமாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி என்னை பாதுகாப்பாக ஜீவனுக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் அதை உணர்வேன். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன். இந்த சாட்சியை சொல்கிறது மட்டும் இல்லை, என் கூட யார் வந்தாலும் நான் ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா என்னை ஆண்டவர் அப்படி காப்பாற்றி வந்திருக்கிறார். இப்போ இப்படி காத்த தேவன் நமக்கு கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இயேசு ரட்சகரை மாண்டிக் கொள்வது? நான் ஒரு கிறிஸ்தவத்தில் தான்
சண்டே கிளாஸ் போனேன், 3rd கிளாஸ்லேருந்து 9th வரைக்கும் போனேன். ஆனால் கூட எனக்கு வழிவகை தெரியலை. ஒரு ஸ்வீடிஷ் மிஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனாலும் எனக்கு விளைவிக்கிற முடியலை. என்னுடைய சரீரம் அதில் பங்கு பெற்றுச்சே தவிர, ஆனால் முழுசுமா ஆவியில் நிரம்பி ஆண்டவரோட நான் நடக்கலை. நான் எப்போ என் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி 69 கோயம்புத்தூரில் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டேனோ, அந்த நாளில் இருந்து நான் இயேசு கிறிஸ்துவோட கூட ஒளியில் நடக்கிறவா நடந்தேன். இன்றைக்கு ஒரு சிறு சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் நீ எடுத்தா மொத்தம் 31 நீதிமொழிகள் இருக்கு. வேத புஸ்தகம். பிள்ளைகளே, தயவு செய்து நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் பைபிளை ஒரு நாளைக்கு 4 பக்கம் 4 pages படிச்சிங்கன்னா ஒரு 365 நாளைக்கு அந்த பக்கம் கரெக்டாக வரும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் படித்து முடிப்பேன். விளங்காததை யார்கிட்டயாவது கேட்பேன், இல்லை ஜெபம் பண்ணிகிட்டே படிப்பேன், எனக்கு விளங்கும். இன்னைக்கு நான் கொடுக்குற சின்ன சத்தியம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அப்பா, நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பைபிளில் என்ன கொடுத்துருக்கு? நீ இப்படி செய்ய, நான் உனக்கு இப்படி செய்வேன். நீ இப்படி செஞ்சால் உனக்கு இப்படி நடக்கும். நீ இப்படி பண்ணினா உனக்கு இது கிடைக்கும். இந்த நீதிமொழிகளில் மொத்தம் 21 வசனமா 22 வசனமா, அத்தனையும் கூட படிக்க வேண்டாம். 16 வசனத்தை படிக்க. அதுக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் இம்மைக்குரியதும் மறுமைக்குரியதும் கிடைக்கிறேன். மறுமைக்குரியது என்ன? நித்திய ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கப்பா, கர்த்தர் பெரியவர், அன்புள்ளவர். அவர் ஏன் நம்மளை சிருஷ்டித்தவர்? அவரே மனுஷரூபம் எடுத்து அவரே நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கணும். அவர் மரிச்சாரு, அப்படியே போயிட்டாரா? இல்லை. பிதாவாகிய தேவன் அவரை கல்லறையிலிருந்து எழுப்பி இன்றைக்கும் அவர் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் அவருக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை விசுவாசித்து நடக்கிற நம்ம எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறாரு. நான் தங்கி இருக்கிற ஆலயம் உங்க சரீரம். நான் தங்கி இருக்கிற ஆலயம் உங்க சரீரம். உங்க சரீரத்தை நீங்க கெடுத்தா நான் கெடுப்பேன். இந்த நீதிமொழிகளில் மட்டும் 3வது அதிகாரத்தை படித்து பார்த்தா மொத்த நீதிமொழிகள்லையும் ஞானம் ஞானம் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நீதிமொழிகளில் 96 தடவை இந்த ஞானன்ற வார்த்தை வரும். கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எனக்கு எப்போ 69க்குள்ள வந்துச்சோ, என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் செய்யலாமா, இதை கேட்கலாமா, ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுதல். ஒரு வசனம் சொல்லுது 2 நாளாகமம் 16:9, தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க.
இன்னொன்று சொல்கிறாரு ஆண்டவர், அதே 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். எப்போ உங்களுக்கு கொள்ளை நோய், மழை இல்லை, பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், இந்த மாதிரி உங்களுக்குள்ள கஷ்டம் வரும்போது என் ஜனங்களாகிய நீங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கே க்ஷேமத்தை. எப்படி பாருங்க பிள்ளைங்க, இன்னைக்கு உத்தம இருதயத்தோடு நம்ம இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு கிறிஸ்தவங்களும் உண்மையோட மனம் திரும்பி ஜெபம் பண்ணணும்னா இந்த கரோனா வியாதி இத்தனை நாளைக்கு இருக்காது. கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கிடுவோம், இஷ்டத்துக்கு கற்பனைகளை கை கொள்றதில்லை. ஏதோ காணிக்கையை அனுப்பி விட்டுட்டேன், நான் போக முடியலை, காணிக்கை கொடுத்து விட்டுட்டேன், பிறந்த நாள் காணிக்கை பாஸ்டர் வாங்கியிருப்பாரு. இது தானே? உன் உள்ளத்தை கொடு, உன்னை கொடு. முழு 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கர்த்தருடைய நேரம். நீ வாங்குற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு இல்லை 4% கொடு போதும் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க. அங்கே தான் போய் சேர்றாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு இந்த நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். எப்படி இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நம்ம கீழ்ப்படிய எழுதியிருக்குன்னு பாருங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் உன் கட்டளைகளை காக்க கடவுது. அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பார்த்தீங்களா? நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு நீடித்த ஆட்கள் கிடைக்குது, ஆயுசு கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. அடுத்து, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். பத்தியா? நீ எங்கே யார்கிட்ட பேசினாலும் ஒரு கருணை உள்ளத்தோடும் ஒரு உண்மையுள்ள உள்ளத்தோடும் சாந்தமாக அன்பாக பேசி பழகிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுளுடைய தயவும் கிடைக்குது, சுற்றத்தாருடைய தயவும் கிடைக்குது. பார்த்தீங்களா? உனக்கு யாரும் விரோதி இருக்க மாட்டாங்க. அடுத்து, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தருக்கு பயந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். எங்கே கிளம்பினாலும், எந்த ஊருக்கு கிளம்பினாலும், வீட்டை விட்டு கிளம்பினாலும் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். பார்த்தீங்களாப்பா? என்னைய முதலாள இறங்க விடாம என் படிகளை நிறுத்தி வச்சா இல்லையா? இந்த வசனம் எப்படி உண்மையா இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். எப்படி? தீமையை விட்டு விலகினா உனக்கு சுகம் பலன் கிடைக்கும். எப்படி வாக்கு பண்றாரு பாருங்க, பலன் கிடைக்குது, எலும்புகளுக்கு ஊனாகுது. அடுத்து பாருங்க, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு,
அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உனக்கு எதுவும் குறைவு இருக்காது. உனக்கு நீ என்று 4 பப்பாளி விதையை போட்டு வச்சாலும் பப்பாளி பழம் பழுக்கும். நான் எங்கே போனாலும் என் வீட்டை சுற்றி 2 முருங்கை குச்சி, 2 பப்பாளி, ஒரு வாழை நட்டுருவேன். எங்கே போனாலும் அப்படி இடமா தான் போவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து, மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் சிட்சிக்கிறார். எங்கள் அப்பா, நாங்கள் 5 பேர் பொம்பளை பிள்ளைங்க. சின்ன பிள்ளையில அங்கே ஓடாத இங்கே ஓடாது, சோறு மேலே ஏறாதேன்னு வாங்க. நாங்கள் ஏறி விளையாடுறோம்னு விளையாண்டோம். வந்தாங்க, தட்டை எடுத்து அடித்தாங்க பாரு, காலில் ரத்தம் பெறுற அளவுக்கு அடித்தாங்க. அப்போ சொன்னாங்க எங்கள் அப்பா, நான் இப்படி அடிக்காட்டி இன்னொரு நாளைக்கு ஏறி கீழே விழுந்தேன்னா பொம்பளை பிள்ளை கால் ஒடிஞ்சு போயிடும். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை கால் ஒடிஞ்சா இந்த பிள்ளை ஃபியூச்சர் கெடுன்னு நினைக்கிறாங்க. நம்ம உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவர், நம்ம போகிற வழி சரியான வழி இல்லைன்னா நம்மளை யாரை கொண்டாவது சிச்சி, வேலையிலையோ வீட்லேயோ மற்ற இடத்துலையோ நம்ம மேலே ஒருத்தர் கோபமாக ஏதோ ஒன்று சொல்லி வருவோம். அதனால் சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது. இன்னொரு வாக்கியம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அவர்களுடைய வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் மேலானது. அதுக்கு என்ன வாக்கு பண்ணுறாரு? வலது கையில் தீர்க்க ஆயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னப்பா வேணும்? செல்வம், கனம், சமாதானம், தேவையெல்லாம் சந்திக்கிறார். இந்த உலகத்துக்கு தேவையெல்லாம் இருக்கு. சரி, வீடே கட்டி வச்சிருக்க, கண்ணை மூடுற, எங்கே போகிற? வீட்டை தூக்கிட்டா போகிற? இல்லை, எதுவும் நம்ம கொண்டு வரல, கொண்டும் போகலை. அதனால உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து ஒரு நியாயாதிபதி கேட்கலாம், ஏசப்பா கிட்ட எந்த கற்பனை முக்கியமானது? நிறையா சொல்கிறீங்க, அது எது? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏசப்பா முழு கற்பனையை அடங்கினதே நான் 2 இதில் சொல்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும், மத்தேயு 22வது அதிகாரத்தில் ஏசப்பா சொல்கிறார், நேசிப்பாயாக, தேவனை நேசிப்பாயாக. இதற்கு ஒப்பான பிரதானமான இன்னொரு கற்பனை இருக்கு, உன்னை போல் பிறனையும் நேசி. ஏன் பிறனா நேசிக்க சொல்றாரு தெரியுமா? நான் தான் சொன்னேன், அந்த பெட்ஷீட்டாக ஸ்வீப்பராக இருந்தாலும் அட்டண்டராக இருந்தாலும் அவங்களையும் ஆண்டவர் ஒரு மனுஷியாக படைச்சிருக்காரு. அவங்களுடைய ஜீவனம் பரலோகத்துக்கு வரணும். அதனால தான் மனுஷர் அற்பமாக நினைக்காத. இன்னொரு விஷயம், கடைசி நாளில் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு வாங்க சொல்லி கூப்பிட போகிறார். ஆக இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த 2 தீமோத்தேயு வசனத்தில் ஒரு பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம். இங்கே தயவு செய்து அதை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இது கடைசி காலம். எங்கேயும் மக்கள் பொல்லாதவங்களாக இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவன். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாக
மற்றவங்களை ஜீவனுக்குள்ள வழிநடத்தக்கூடியவங்களா ஏசப்பாவை நோக்கி பார்த்து நம்முடைய காலடிகளை இருக்கிற நாள் வரைக்கும் எடுத்து வைப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 23வது சங்கீதம். நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அநேக சங்கீதங்களை படித்து பாராமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லும்போது எனக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், வாக்கு தத்துவம் நிறைவேறும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கேட்குற அத்தனை பேரும் கர்த்தருடைய 2வது வருகை சீக்கிரத்தில் இருக்கும். அவரோடு கூட நம்ம பரலோகம் போகணும்னா நம்ம அந்த ஜீவனை இப்பொழுதே பெற்றுக்கொள்வோம். ஜெபம். எங்கள் அருமை தகப்பனே, நீர் எங்களுக்கென்று சம்பாதித்து வைத்திருக்கிற நித்திய ஜீவனை இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உம்மோடு ஒளியின் ஆதிக்கத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறீரே, உம்மோடு நாங்களும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் எழுந்திருப்போம். உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் உம்மோடு சுவித்திருப்போம். ஜீவனுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உம்முடைய மூலமாக வாசல் திறந்திருக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்தியாவிலும் உள்ள 100 கோடி மக்களும் ஆண்டவரே 7 லட்சம் கிராமங்களும் உம்மை கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ளட்டும். உம்முடைய ஏறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய மோட்ச ராஜ்யத்தில் கண் திறக்க வேண்டும் என்று வேதனையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன்.